ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம எழில் இருக்காரு, அவர் வந்து கீழே உட்காந்துருக்காருங்க. நம்ம இனியா ஒரு பக்கம் கீழே உட்காந்து டிவி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த டைம் பார்த்து அதாவது எக்ஸாமை பற்றி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே ஐயோ டேட்டை மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு துடிச்சவங்க. நம்ம இனியா ஒரு பக்கம் ஆகாஷ்ட ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன், உன் ஃபோனை கொடுன்னு சொல்லி கேட்க, நீ பேச மாட்டேன்னு அம்மாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் பேச மாட்டேன், நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், விஷ் மட்டும் உனக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது என்னோட உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இவ்வளோ உறுதியாக இருக்கா, கண்டிப்பாக நம்ம கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நீ வா ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூடி வீட்டுக்கே போயிட்டாரு. டேய் தம்பி நல்லா பண்ணுறாடா நீயே என்னை வச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா விஷ் பண்ணு அப்படின்னு, நீ எதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன், ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நேரில் விஷ் பண்ணிட்டு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ண கூப்பிட்றாங்க. இப்போ ஆகாஷ் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, அதாவது எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நான் இனியாட்ட பேச மாட்டேன்னு ஆன்ட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி விஷ் பண்ண தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டு நல்லா எக்ஸாம் எழுதுப்பான்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா படித்துறை பாண்டி வந்தார், யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆகாஷோட அப்பாங்க. இந்த படித்துறை பாண்டி இருக்கும்போது இந்த படியை தாண்டி நீ போயிடுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா டேய் நான் உள்ளே போய் பார்த்துட்டே வந்துட்டேன்டா போடாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படித்துறை பாண்டி இருக்கும்போது நீ இந்த வேலைலாம் பார்க்குறியான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவமாக கிளம்பி போய் அதாவது கோபிக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்காரு. என்னதாயா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் எழில் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. அதாவது அங்கே போயிட்டு நாங்கள் விஷ் பண்ணிட்டு வந்துட்டோமா, வேறு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் விஷ் தானே பண்ண ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இனியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு குத்த விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்களேடா. ஓகே.